ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக கண்டபடி வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்த பிஸ்மி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கொஞ்ச நேரம் முன்னாடி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு உத்தரவு. நேற்றைக்கு தான் நமக்கு நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு வழக்கில் வந்து பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி மறுபடியும் ஒரு வெற்றி என்று சொல்லலாம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், நிறைய அரசியல் கட்சிகளும் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சி மீதோ ஒரு கட்சியின் தலைவர் மீது மற்ற நபர்கள் விமர்சனங்கள் வைப்பது என்பது வந்து அது தவிர்க்க முடியாதது. அது ஜனநாயக நாட்டில் அந்த விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கணும். விமர்சனங்கள் வந்து ஆக்கப்பூர்வமானதாக எப்போதுமே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக என்ன வேணாலும் பேசிடலாம். நம்ம வந்து வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டுடலாம், என்ன வேணாலும் எழுதலாம், என்ன வேணாலும் நம்ம வந்து மீம்ஸ் போடலாம், எப்படி வேணாலும் பொய்யை பரப்பிட்டே இருக்கலாம். அவர் செஞ்சதை செய்யலைன்னு பரப்பலாம், அவர் செய்யாததை செஞ்சதாக பரப்பலாம், அவர் பேசினதை பேசாததாகவும் அவர் பேசாததை பேசினதாகவும் நம்ம எப்படி வேணாலும் போட்டு நம்ம அடிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஜனநாயகபூர்வமாக ரொம்ப அமைதியாக அவங்க கடந்து போவாங்க. ஏன்னா முடிஞ்சால் சமூக வலைதளங்களில் 4 பேர் வீடியோ போடுவாங்க, 4 பேர் ஏதாவது கருத்து எழுதுவாங்களே தவிர தாண்டி இவங்கள்ட்ட வந்து அதிகாரம் இல்லை. ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் கூட ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அதை தாண்டி இவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிற அந்த திமிரில் கண்டபடி பேசிகிட்டு இருக்கிறது. அதிலும் கடந்த தேர்தல் நேரத்தில் எல்லாம் அவ்வளவு பொய் செய்திகள். திமுகட்ட இருந்து பணம் வாங்கிட்டாரு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து அப்படியே ஸ்டாலின் பக்கத்தில் இருந்து அப்படியே பெட்டியை வாங்கிட்டு, ஸ்டாலின் பெட்டி கொடுத்து அந்த பெட்டி அண்ணன் வாங்கினது மாதிரியெல்லாம் பரப்பி இதையெல்லாம் பலரும் நம்பினார்கள். கோடிக்கணக்கில் சீமான் வாங்கிட்டாரு. இப்படியெல்லாம் பச்சையாக பொய்யா பேசி அதாவது ஒரு பொய்யை திரும்ப பேசி மக்கள் மனதில் கொண்டு போய் அதை உண்மை மாதிரி ஆக்கிற வேலையை வந்து பல பேர் செஞ்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா இந்த பிஸ்மி, வலைப்பேச்சு பிஸ்மி. இவர் சமீபத்தில் கூட என்ன பேசியிருந்தாருன்னா, சீமானுக்கு ஸ்டாலின்கிட்ட இருந்து 100 கோடி ரூபா பணம் போயிருக்கு, ஸ்டாலின்கிட்ட இருந்து 100 கோடி சீமான் வாங்கிட்டாரு. கண்டபடிக்கு பேசுகிறது. நீங்கள் பார்த்தீங்களா 100 கோடி ஸ்டாலின்கிட்ட இருந்து சீமான் அவர்களுக்கு வந்ததை? சரி, அப்படின்னா நீதிமன்றத்தில் போய் சொல்லுங்கள். பிஸ்மி பேசினார் இல்லையா, பேசினதுமே கடுமையான கண்டனங்கள் வலுத்தது. அவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. சரி, நீங்கள் 100 கோடி கைமாறதான் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அதை வந்து ஆதாரப்பூர்வமாக பேசுங்க அப்படின்னா நம்ம சொன்னோம். ஆனாலும் அவர் வந்து தொடர்ந்து அதை பேசிகிட்டே வந்தார். இது போன்ற அவதூறு கருத்துக்களை வந்து நிறைய பதிவு பண்ணிகிட்டே வந்தார். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே விட்டால் சரியாகாது, ஏன்னா பச்சையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம இனி இதை வந்து சட்ட ரீதியாக நம்ம அணுகுவோம்னு சொல்லி காவல்துறைக்கிட்ட நம்ம வந்து புகார் கொடுக்குறோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. கமிஷனர்கிட்ட, எஸ்பி கிட்ட எல்லாம் வந்து நம்ம வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம புகார் கொடுக்க சென்ற வழக்கறிஞர் பாசறை நிர்வாகிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அது ஏபிபி வந்து சொன்னாரா, இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்தில் மேட் அவுட் ஆகாதான். அப்படியா, சரி, மேட் அவுட் ஆகாது இல்லையா, சரி, அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றே நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகிறது. ஆனால் தீரன் திருமுருகன் அவர்கள் நேற்றுக்குள்ள வழக்கில் மனுதாரராக இருந்தார் இல்லையா, அவர் தான் இந்த வழக்கை வந்து அவர் போடுறாரு. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மீதான இந்த கேலி சித்திரங்கள், இந்த மார்ஃபிங் பண்ணி, அதாவது இதில் 2 பேர், ஒன்று இந்த வலைப்பேச்சு பிஸ்மி, இன்னொன்று தமிழன் கோகுல் என்கிற ஒரு நபர் வந்து இருப்பார். சமூக வலைதளங்களில் பச்சையாக பொய்யா பரப்பிட்டே இருப்பார். அப்போ இவங்க 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுங்கிற ரீதியில் தான் நம்ம வந்து வழக்கு தொடர்ந்தோம். அதில் வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து பொய்யா மார்ஃபிங் பண்ணி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில மிருகங்களோட தலையெல்லாம் வச்சு மார்ஃபிங் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமாக ரொம்ப தரங்கெட்டு போய் மார்ஃபிங் பண்ணி போடுறது. அப்போ இதெல்லாம் பார்த்து மாண்புமிகு நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள் அவங்க வந்து இதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை? சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெறலைன்னாலும் அவர் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தலைவர். அவருக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு எதிராக விமர்சனம் பண்ண சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூட நீங்கள் வந்து கைது பண்ணி உள்ள வச்சிங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம வழக்கறிஞர் பாசறை நிர்வாகியான தீரன் திருமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரமேஷ் அவர்களுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய அந்த ஒரு வழக்கு நம்ம கூட பேசியிருந்தோம் இல்லையா, அந்த நில முறைகேடு வழக்கில்
அதில் அவருக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நபரை வந்து உடனடியாக ரிமைண்ட் பண்ணாங்க. அப்போ அதை நம்ம குறிப்பிட்டு பேசுனதுமே நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கோவப்பட்டு உடனடியாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், சீமானுக்கு ஒரு நியாயமா? உடனடியாக நீங்கள் வந்து இன்று மாலைக்குள் நீங்கள் நடவடிக்கை எடுத்து எனக்கு வந்து நீங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். உண்மையிலே மாண்புமிகு நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்ம வந்து தெரிவித்தே ஆக வேண்டும். இதுபோன்ற நீதியரசர்கள் நீதிமன்றங்களில் இருக்கிற காரணத்தால் தான் இன்னமும் இந்த நாட்டில் நீதித்துறையின் மீது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கிறது. ஒரு ஆளுங்கட்சியினுடைய அராஜக போக்கு இருக்குது. இது ஆளுங்கட்சியினுடைய அராஜக போக்கு தான். நீங்கள் இந்த நபர்களை வந்து பேச வைத்து வேடிக்கை பார்ப்பது யார்? இந்த தாவேக்கா அரசு தான். தாவேக்காவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் நீங்கள் கைது பண்ணுவீங்க. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவாக, தாவேக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து பேசக்கூடிய, பொய்யா பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே அவங்கள பேச விட்டு நீங்கள் வந்து வேடிக்கை பார்ப்பீங்க. அப்படின்னா இது அந்த ஆளுங்கட்சியினுடைய அராஜகம், தாவேக்கா அரசினுடைய அராஜகம் தான் இது. அப்போது அதை துணிந்து நின்று நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள் வந்து கண்டித்திருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு துணிச்சலான ஒரு செயல். உண்மையிலே ஒரு நீதிபதி வந்து இப்படி தான் இருக்கணும். அப்படி தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நம்ம தெரிவித்தே ஆகணும் ஒரு முறை கூட. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னாடியெல்லாம் இது மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கைகளெல்லாம் எடுக்காது. இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை வந்து பரப்புறப்போ நம்ம வந்து அதை கடந்து போயிட்டு இருந்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் கூட விடுங்கப்பா, இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் இப்படி தான் சொல்லுவார். இப்போ நம்ம கூட சில நேரங்களில் சில செய்திகளை பற்றி நான் இது பேசலாமா இப்படின்னு கேட்டால், கடந்து போங்கப்பா, அதை போட்டு எதுக்கு நம்ம பேசிட்டு, நம்ம வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்கும், அதை பேசுங்கப்பா அப்படின்னு தான் சீமான் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அவருக்கு எதிராக பேசக்கூடிய அந்த கருத்துகள், இந்த பொய் பரப்புரைகளை எல்லாம் அவர் வந்து ஒரு பொருட்டாக எடுக்கலை. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒன்றுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் நம்ம பேசலாம், பொய்யா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இனி அந்த நிலை இருக்காது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக, ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான அவதூறு செய்திகளை யாரெல்லாம் வெளியிடுகிறார்களோ, பேசுகிறார்களோ, அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான், அது உறுதியாக அது எடுக்கப்படும். அது இவ்வளோ நாள் நம்ம வந்து அதை செய்யலை, இனி அதை நாம் தமிழர் கட்சி செய்யும். ஏன்னா அது இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். சில நபர்கள்லாம் பேசுகிறப்போ அவன் இவன் வா போ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பச்சையாக பேசுகிறது, இதெல்லாம் எங்கேருந்து இந்த தைரியம் வருது அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்கள், இந்த பிஸ்மி போன்ற நபர்கள் இவங்க எல்லாம் பேசுகிறப்போ அதை அப்படியே நம்ம கடந்து போகிறோம் இல்லையா? இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறப்போ, அப்போ இவங்க எல்லாம் பேசுகிறப்போ கட்சி, நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே பண்ணலை, அப்போ இவங்களுக்கு எதிராக என்ன வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் இவங்களை அடிக்கலாம், இவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் என்கிற அந்த ஒரு திமிரு, அந்த திமிரை தான் இன்னைக்கு நீதிமன்றம் அடக்குவதற்கான வேலையை பார்த்துருக்கு. இன்னும் நிறைய பேர் இப்படி தான் பொய்யா. இப்போ நீங்கள் விமர்சனத்தை வைக்கலாம்ங்க, விமர்சனம் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும். ஜனநாயக நாட்டில் விமர்சனம் தவிர்க்க முடியாதது. விமர்சனம் இருக்கணும். நாங்கள் கூட அதனை சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் மீது தவறுகள் இருக்கிறது என்கிற ரீதியில் உங்களுக்கு ஏதாவது தோணிச்சு அப்படின்னா நீங்கள் விமர்சனங்களை வைங்க. நல்வழிப்படுத்துறதுக்கான ஆலோசனைகளை நீங்கள் சொல்லலாம் தாராளமாக, அது வேற. ஆனால் விமர்சனமும் செய்யலாம், திட்டுங்க, நாகரிகமான முறையில் செய்யணும். அது வந்து பொய் சொல்கிறது, கெட்ட வார்த்தையாக பச்சையாக இது பண்ணுறது, பெண்களோடு தொடர்புபடுத்தி மார்ஃபிங் பண்ணி போடுறது, இதெல்லாம் என்ன பழக்கம் இது? இல்லை, ரொம்ப மோசமான வேலை, ரொம்ப 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 மோசமான வேலை. அதுலேயும் நீங்கள் பாருங்கள், பெண் ஆளுமைகள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு இந்திய அரசியல் வரலாற்றிலே எந்த கட்சியும் கொடுக்காத அளவிற்கு 50 விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி வந்து கொடுத்துட்டு வருது ஒவ்வொரு தேர்தலையும். அப்போ இங்கே வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பெண்களை எல்லாம் தவறாக சித்தரிக்கிறது, அதை வந்து தவறான முறையில் ஒப்பிட்டு காணொலிகள் போடுறது, இந்த ஒரு மாதிரி மீம்ஸ் போடுறது, மார்ஃபிங் பண்ணி போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான வேலை. தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது இல்லையா? இது ஒரு பண்பட்ட ஒரு மாநிலம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாநிலத்தினுடைய அரசியல் என்பது நாகரிகமாக இருக்கணும். சும்மா போகிற போக்கில் இது மாதிரியான ஒரு கொச்சையாக இருக்கக்கூடாது. அதாவது நம்ம பேசக்கூடிய பேச்சுகள், நம்முடைய எழுத்துகள், அதை பார்க்கக்கூடிய நபர்கள் குடும்பமாக இருந்து அதை பார்க்குறப்ப முகம் சுளிக்காமல் அவர்களால் பார்க்க முடியுமா? அப்போ அது சரியான எழுத்து, அது சரியான பேச்சு. இல்லை குடும்பமாக இருந்து பார்க்க முடியாது அப்படின்னா அது அந்த பேச்சு தேவையற்றது, இந்த சமூகத்திற்கு தேவையற்றது.
இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து அரசியலுங்கிறது வந்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் அரசியல் களத்தில் வந்து எல்லாருமே இருக்கிறோம். அப்போ அந்த அரசியல் களத்தில் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுறப்போ இந்த இந்த சமூகத்தினுடைய ஒரு நாகரிகத்தன்மை கெட்டு போகாமல் அதை பார்க்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு நல்ல மதிப்பு வரக்கூடிய ரீதியில் தான் விமர்சனங்கள் இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரிதான், எந்த நபராக இருந்தாலும் சரிதான். அப்போ அந்த நிலையை தாண்டி அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் இங்கே விமர்சிக்கிறதுக்கு பல பேர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இனி அதற்கு சட்டத்தின் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இப்போ இந்த பிஸ்மி மீது நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. பார்ப்போம் இந்த தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்குதா, இல்லை அதில் ஏதாவது நாடகங்கள் ஆடுகிறார்களா என்பதை பார்ப்போம்.